வணக்கம். நான் ஆச்சாரிய ஸ்ரீ வித்யா துர்கா and welcome to my YouTube channel மான்சி வித்யா. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 15/4/2022 அன்று என்னுடைய மருமகள் அவர்களின் பெற்றோருக்கு நடைபெற்ற மணி விழா தான் அந்த சிறப்பு பதிவு. அதில் என்ன சிறப்பு இருக்குது? ஒன்றல்ல, 2 சிறப்புகள் இருக்குது. முதலாவதாக, தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரே புதல்வியான என்னுடைய மருமகளும் மகனும் முன்னின்று ஏற்பாடுகளை செய்து இந்த மணிவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு, நானும் என் கணவரும் தமிழ் வாழ்வியல் நெறிகளில் பட்டய படிப்பை முடித்தவுடன் வழிபாட்டு ஆசிரியர்களாக இருந்து முதல் முறையாக இந்த மணிவிழாவை நடத்தி வைத்தது இன்னொரு சிறப்பு. எம்பெருமான் ஆசியினாலும் கருணையினாலும் திருநெறிய தமிழ் முறைப்படி நடந்த இந்த மணிவிழா தொகுப்பினை உங்களோடு பகிர்வதில் மகிழ்கிறேன். வாங்க பதிவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் வர இருக்கு. இந்த பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த வழிபாடு சிறப்பாக நடக்க இருக்கு. திருமுறைகள் ஓதும் போது தயவு செய்து மனதார உள்வாங்கி கேட்டுக்கோங்க. இந்த செய்திகள் நாம விழுகக்கூடிய நேரத்தில் ஒரு ஊன்றுகோல் போன்று தோன்றிக் கொள்வார் திருவள்ளுவர். வழிபாட்டின் முதல் நிகழ்வாக ஐவகை தூய்மை. எல்லாம் வல்ல அம்மையப்பனே, என் கலைமையை ஏற்பீராக. தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை ஐவகை தூய்மையை தொடர்ந்து இறைவனை ஒளி வடிவமாக விளக்கிலே உருவகித்து வழிபாடு செய்யும் திருவிளக்கு வழிபாடு. நின்ற இறைவா போற்றி, கொள்ளார் மழுவாய் படையாய் போற்றி, கொள்ளும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்போ இந்த விளக்கு ஏற்றினா நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதோ அந்த பயன்கள் நாம் உண்டாகணும்னா நம்ம மனதில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். இது போல் நீங்கள் ஜோதியாய் எரியும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் நடக்கும். இடர்களைந்து வரம் தரும் மூத்த பிள்ளையார் வழிபாடு. அதனைத் தொடர்ந்து அவரிடத்தே வேண்டுதல் விண்ணப்பம். இந்த நன்னாளிலே எங்களது இல்லத்தில் நடைபெறும் திருநெறிய தமிழ் முறைப்படி மணிவிழாவில் எந்த இடையூறும் அன்றி நல்லபடியாக இந்த விழா செவ்வனே நடைபெற மணமக்களுக்கு காப்பு நான் அணிவித்தல் தருமாறு அன்புடன் படி பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு 60 கலசங்கள், 60 ஆண்டு தமிழாண்டுகள் அதை நிறைவு செய்வதாக அவங்க வாழ்க்கையில 2வது வாழ்க்கை தொடர்றாங்க. நம்ம இங்க திருநெறிய தமிழ் முறைப்படி இந்த மணிவிழாவை நிகழ்த்துவதாலே எம்பெருமான் ஈசன் இந்த மணிவிழாவின் சிறப்பு அட்ட வீரட்டான ஸ்தலங்களுக்கான வழிபாடு. சிவபெருமான் வீரதீர செயல்கள் புரிந்த ஸ்தலங்கள் பல. அதிலும் 8 ஸ்தலங்கள் மிகவும் புகழ்ந்து பாடப்பெற்றவை. அந்த ஸ்தலங்களில் முன்னிறுத்தி 16 கலசங்களை நிறுவி அம்மையப்பருக்கான வழிபாடு. ஊராகி நின்ற உலகே போற்றி, ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி, பெயரதன் சிந்தை புகுந்தாய் போற்றி, நீராவியான நிழலே போற்றி, வேறார் ஒருவர் இலாய் போற்றி, காராகி நின்ற முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மாயத்திறப்பருக்கும் மன்னனடி போற்றி, பேரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி,
ஆராத இன்பமருளும். விழாவினுடைய முக்கிய நிகழ்வு வேள்வி. செல்வாய தேவே குறைவிலாதருளை எழுந்தருள்வாய். அதிதேவதை ஆகியோர் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர். குற்றமற்ற செல்வமும் வந்து சேரும். பஞ்சபூதங்களாலும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு இடர் நேராது, மாறாக நன்மையே விளையும். இல்லாமையாகிய வறுமை வந்து எய்தாது. ஆழ்கடலும் நன்மையே செய்யும். என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே. வேள்வியின் நிறைவாக பூரண ஆகுதி. மேலாம் கண்பெலாம் நெக்கு நெக்கு ஏழே நெகிழ்ந்திட மென்குடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழுந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெல்லாம் விடயம். வேள்வியை நிறைவு செய்ய வேள்வி குண்டத்தை மணமக்கள் வலம் வருதல். தனது பெற்றோருக்கு எனது மருமகளும் மகனும் இணைந்து செய்யும் பாத பூஜை, பெற்றோர் வழிபாடு. மாமனும் நீ மாமியும் நீ ஒப்புடைய மாதரும். எம்பெருமான் அம்மையப்பர் கலசங்களை வழிபாடு செய்து அந்த கலச நீரை கொண்டு மணமக்களுக்கு மங்கள நீராட்டு. மங்கள நீராட்டுக்கு பின் திருமாங்கல்ய வழிபாடு. திருமாங்கல்ய நாணை அணிவிக்கும் நிகழ்வு. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் நன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வாழ்க்கையும் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் உயனின் பாதத்தில். செவ்வனே இல்லற தர்மங்களை திருமாங்கல்ய நாணை அணிந்தவுடன் மணமக்கள் உறுதிமொழி. மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கை துணையாக உங்களோடு முக்திக்கு வழிகாட்ட இல்லற தர்மத்துடன் கூடிய உங்களை மனமாற கணவராக ஏற்கிறேன். இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன்.
மணமக்களுக்கு காப்பு நான் களைதல். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்றார். இயல்பினான் அப்படின்னா என்னன்னா, அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாகவும், பிள்ளைக்கு நல்ல தகப்பனாகவும், நண்பனுக்கு நல்ல நண்பனாகவும், உற்றார் உறவினர்களுக்கு நல்ல உறவினராகவும், முதலாளிக்கு நல்ல தொழிலாளியாகவும், தொழிலாளிக்கு நல்ல முதலாளியாகவும், இப்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் முனிவரை காட்டிலும் மேலானவன், முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னார். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்றதையும் திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உயிர் பெற்றிருக்கிற உடல்ல தெய்வங்கள் வந்து நிற்கும். அதனாலதான் கல்யாண முகூர்த்தத்துக்கு அவ்வளோ எல்லாரும் வந்து நகை போட்டு ஆரவாரமா வந்து கோயில்ல ஒரு கல்யாணத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்போமோ அப்படி பார்ப்பாங்க. இந்த 60ஆம் அகவை 60 வயது ஆனதுக்கு அப்புறமா ஏன் இதை செய்யறோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதிக்கு வராங்க. முதல் ஒரு சுற்று முடிச்சுட்டாங்க, 2வது சுற்று நல்லபடியாக வாழ்ந்து தம்பதியினரா நல்லபடியாக வாழ்ந்து கடந்தவர்கள். இந்த வயதிலே குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு நன்றி கடனாக இந்த திருமணத்தை நடத்தி வைப்பது அப்படின்றது ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, அம்மா அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னா 60 வயது இல்ல 65, 70, 75, 80 எந்த வயசுல வேணா செய்யுங்க. மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கின்றோம். இப்போ நீங்க அவங்க கிட்ட இருந்து ஆசி வாங்கிக்கலாம், ஆசி வழங்கலாம். நன்றி, வணக்கம்.